நான் ரெக்கார்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம எல்லாமே ஒரு காந்தம். காந்தம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி ஈர்ப்போம் அப்படின்னா, நம்ம காந்தத்துக்கு அதுக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி என்ன இருக்கோ அதை தான் ஈர்க்கும். நம்மக்கிட்ட என்ன ஈர்க்கிறோம்? அன்பை ஈர்க்கணும், அறிவை ஈர்க்கணும், செல்வத்தை ஈர்க்கணும், அதுக்கப்புறம் நல்ல ஹெல்த்தை ஈர்க்கணும். இதெல்லாம் ஈர்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்போம். ஏன் நமக்கு வந்து இதெல்லாம் தெரியல அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முதல்ல நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். இப்போ எனக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு குறிக்கோள் இருக்குது அப்படின்னா, நான் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணணும். பிரபஞ்சத்துக்கிட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, வீடு கட்டி கொடுங்க இன்ஜினியர் அப்படின்னு போய் நிற்காம நம்ம சொல்லுவோம், இல்லைங்க எனக்கு மாடியில் வந்து அழகாக 2 பெட்ரூம் போட்டுத்தாங்க, ஒரு ஸ்விம்மிங் பூல் போட்டுத்தாங்க அப்படின்லாம் நம்ம கேட்போம். அப்போ ஏன் கேட்குறோம் அப்படின்னா, நமக்கு அது வேணும். அப்படிங்கிறப்போ நீ வந்து தெளிவாக கேட்கணும் பிரபஞ்சத்துக்கிட்ட. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெளிவாக புரிதலோடு கேட்கும்போது பிரபஞ்சம் வந்து நமக்கு தரும். பிரபஞ்சம்ங்கிறது வந்து தான் நம்ம. ஏன்னா பஞ்சபூதத்தோட கலவை தான் நம்ம தவிர பஞ்சபூதத்தை இல்லாமல் இல்லை. அப்போது இவ்வளோ பெரிய சக்தி தான் நம்மளை உருவாக்குச்சு. பிறக்கும் போதும் இந்த பஞ்சபூதத்தோட தான் பிறக்கிறோம். இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம அதே இந்த பூமியில் தான் போய் நம்ம வாழ்க்கை முடியுது. மறுபடியும் அடுத்த பயிற்சி, அடுத்த பரிணாம வளர்ச்சி எடுக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நீ என்ன கேட்குறியோ, நீ என்ன செய்கிறியோ அதுதான் நீ அப்படின்றாங்க. நம்ம வேறு யாருமே கிடையாது. நம்ம சொல்லுவோம், நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம். நான்லாம் ரொம்ப பொதுவாகவே நம்ம இப்போ பேச்சு வழக்கில் சொல்லுவோம், நான் எந்த கெடுதலும் யாருக்கும் பண்ணதில்லை, ஆனால் கடவுள் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு டைலாக் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த டைலாக் ஏன் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து முதல்ல நம்மளோட அறியாமை. நம்ம ரொம்ப நல்லவங்களா இல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம தெரியாமல் கூட ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதோ பண்ணியிருப்போம். ஆனால் அந்த நம்ம மனசில் வந்து நம்மளை உணரக்கூடிய தன்மை வரல. உணர்வு தான் கடவுள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உணர்வு தான் கடவுள். இப்போது நீங்கள் மனசார ஒரு சாப்பாடு நல்லா சூப்பராக உங்கள் வீட்டில் யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு செம்மையாக இருந்ததுமா, சூப்பராக இருந்துச்சுமா, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த உணர்வு தான் கடவுள். உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த உணர்வு எப்படி இருக்கும்? நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயந்தான் இருக்குது. ஒன்று ஒலி, இன்னொரு ஒலி. என்னடா ஒலி ஒலிங்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒலி அப்படிங்கிறது வந்து விளக்கு. விளக்கு நம்ம நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அந்த ஒலி. இன்னொரு ஒலி என்னென்னா சவுண்டு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குருமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ஓம்ங்கிற ஒலி அலங்காரம் கேட்குதும்பாங்க. சில பேர் வந்து என்ன ஒலியை உணர்ந்த எனக்குள்ள ஆத்மா, அந்த ஒலிங்கிறது ஆத்மா தான். அந்த ஆத்மாவை தான் நம்ம வந்து ஒலின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு மனுஷனுக்குள்ளே இது 2 இருக்குது. ஃபஸ்ட்டு இதை 2ஐயும் நீங்கள் ரீச் பண்ணணுன்னா உங்களை உணரணும். நான் உணர்வு தான் உங்க கடவுள் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் இங்கே. எப்படி உணர்வு தான் கடவுள் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க திடீர்னு நமக்கு ஒரு இடத்துல போய் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட நம்ம போய் ஹெல்ப் பண்ணும்போது நம்ம ஒருத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண அவங்க மனசார வாழ்த்துவாங்க. நீ நல்லா இருப்பம்மா, உன் குழந்தை குட்டிங்களாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமாக வாழ்த்துவாங்க. ஆனால் அந்த வாழ்த்துறது வந்து அவங்க வாயால் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப உணர்வுபூர்வமாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது கடவுள் தானே, அது தானே பழிக்கும். அது பழிக்கும், நடக்கும். கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம். ஸோ இது என்ன நம்ம பார்க்கணுன்னா, உணர்வு தான் நம்ம வந்து ரொம்ப 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 நம்மளை மாற்றக்கூடிய விஷயங்களில் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது உணர்வு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம், கடவுளை எப்படி நான் பார்க்கறது? நிறைய பேருக்கு தெரியும், நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கடவுளை பார்த்தேன். கடவுளுங்கிறது ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் கடவுள். நம்ம தான் கடவுள். ஏன்னா நம்ம தான் கடவுள்னு கடவுளே சொல்லிட்டு போயிட்டாரு. நீ எதுக்கு வந்து என்கிட்ட வந்து அப்ளிகேஷன் போடுற, இது இல்லை அது இல்லைன்னு? நான் உனக்கு தான் பிறக்கும் போதே எல்லா சக்தியும் கொடுத்துட்டேனே. பிறக்கும் போதே எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இந்த உலகமே நீ தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க. எதுக்கு என்கிட்ட வந்து குறைப்பட்டுக்கிற? நமக்கு மேலே அம்மா இருந்தாங்கன்னா அம்மா சொல்லுவாங்க, நான் உன்னை பெற்றுட்டேன், படிக்க வச்சுட்டேன், இனிமேல் வேலைக்கு போகணும், நீ நல்லா லைஃப்பில் இருக்கணும், அவ்வளோ அதெல்லாம் உன் கடமை தானேம்மா, நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ வந்து என்னன்னா, நம்ம வந்த பயணம் வந்து எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு நம்ம வந்து தெரிஞ்சு வார்த்தை இப்போ வந்து ஏன் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஏன்னா தெரியாமல் கூட நமக்கே நிறைய தப்பு பண்ணியிருப்போம். தெரியாமல் கூட அவ கிடக்கிறா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது தவறு தான். புரியுதுங்களா? ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகளும் செய்கிற செயல்களும் எண்ணங்கள், இது 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது? பேசுகிற வார்த்தை,
எண்ணம் எண்ணம் வந்து எப்படி இருக்குன்னா மேலோங்கி இருக்கணும். நம்ம எண்ணத்தினால ஹையர் வைப்ரேஷன் போகும். ஹையர் வைப்ரேஷன்னா அதாவது யூனிவர்ஸோட அலைவரிசையில் நம்ம வந்து அலைன் ஆகும். யூனிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சொல்லுவாங்க பொதுவாகவே வந்து நான் ஹையர் வைப்ரேஷன் இருந்தேன்னா யூனிவர்ஸோட ஈஸியாக கனெக்ட் பண்ணுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இப்போ பிரபஞ்சத்தை இப்போ பேசின சட்டுன்னு மழை வருது அப்படிம்பாங்க. மழை வரணும்னு கேட்பேன், மழை வருது. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அப்போ அந்த அளவுக்கு வந்து பிரபஞ்சத்தோட சிங்க் ஆயிருக்காங்க. அது எப்படி நடக்கும்? உயர்ந்த எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்லதை நினைக்கக்கூடிய விஷயங்கள். எந்த ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அதை பாசிட்டிவாக திருப்பி போடணும். அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவை தூக்கி எறிஞ்சிட்டு இதனால தான் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை நம்ம மாற்றணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ பார்த்தாலும் நானே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ பார்த்தாலும் எனக்கு கைவலி கால்வலி அப்படின்னு சொல்லிகிட்டே உட்காந்துருந்தேன்னா நான் என்ன பண்ணுறேன்? கைவலி கால்வலி தான் இருக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறது தானே எனக்கு நடக்கும். உங்கள் வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்கே. அப்போ நம்ம சொல்கிறது தான் நடக்குது. நம்ம சொல்கிறது தான் எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் கொடுக்குது, எல்லாமே பண்ணுது. ஆனால் நம்ம பின்னாடி போயிட்டு அதை தான் திட்டிகிட்ருப்போம். எனக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல. நான் நேற்றே சொன்னேன், ஒரு மாயா லோகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். மாயங்கிறது மனம்ங்கிற மாயையில் தான் சிக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த மனம்ங்கிற மாய உலகம், இந்த உலகம் வந்து மாய உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாய உலகம்னா என்ன? முதல்ல எதுக்கியா நீ மாயா உலகம்னு சொல்கிற? நம்ம தூங்கும்போது நம்ம யாருன்னே தெரியாது. நம்ம உடம்பு இருக்கா, உயிர் இருக்கா, எதுவுமே நம்ம தெரியாமல் ஒரு மரக்கட்டை மாதிரி நம்ம தூங்கிட்டு இருப்போம். ஆனால் கண்ணை விழித்து அடுத்த செகண்டு விருந்தாடி மாதிரி வந்து உட்காந்துக்காரு. மனம் வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளை வந்து ஆட்டி படைக்கிறாரு. ஸோ அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த தியானம் பண்ணுறோம். நீ வந்து என்ன சொல்லணும்? மனதை வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும். மனசை வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும். ஃப்ரெண்ட் ஆக்கணும்னா எப்படின்னா நீங்கள் வந்து கூட இருக்கவங்களாம் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறோம், பார்க்குறவங்களெல்லாம் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறோம். மனசை ஒரு தோழனாக நினைங்க. இப்போ உங்களுக்கே வந்து ஏதாவது மனம் வந்து சொல்லுது எனக்கு உடம்பு வலிக்குது அப்படின்னு சொன்னால், ஏன்பா இப்படி சொல்கிற? நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன்ல, நீ செல்லம் இல்லை, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மைண்டை மாற்றணும். ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அது மாதிரி உங்கள் மனசுக்கிட்ட பேசணும். நமக்கு நம்மளே தான் மருந்து, வேற யாருமே மருந்து கொடுக்க முடியாது. இப்போ இருக்க லோகத்தில், இப்போ இருக்க இந்த வாழ்வியலில் எல்லாம் கமர்ஷியல் ஆகிடுச்சு. நீங்கள் ஆஸ்பத்திரிக்குன்னு போனீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ பைசா உருவ முடியுமோ உருவிடுவாங்க. சும்மா சாதாரண பிளட் டெஸ்ட் எடுத்தாலோ இல்லை வேறு ஏதாவது டெஸ்ட் எடுத்தாலோ ஒரு டெஸ்ட் எடுக்க போய் 9 டெஸ்ட் எடுக்க வச்சு படுக்க வச்சு ஒரு மாதத்துக்கு டேப்லெட் கொடுத்துருவாங்க. ஆனால் என்னைக்கு இயற்கை நம்ம என்ன சொல்லுது? ஏண்டா லூசு பசங்களா, உன்னை தான் நான் சரி பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுக்குறேனே, நீ 6 மணி நேரம் தூங்குறியே, 4 மணி நேரம் தூங்குறியே, எதுக்கு தூங்குற? உன்னை நான் வந்து சரி பண்ணுறதுக்கு தானே அந்த தூக்கத்தை தூங்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஏன் தூங்க மாட்டேங்கிறீங்க? கரெக்டாக 10 மணிக்கோ இல்லை 8 மணிக்கோ தூங்குங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிங்க. அதை நீங்கள் செய்கிறீங்களா? இல்லை. நீங்கள் ஒழுங்காக தூங்காமல் மொபைலை பார்த்துட்டு இருக்கீங்க. சில பேர் வந்து எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு மொபைலை பார்த்துட்டு இருப்பாங்க நைட்டு. அந்த தூக்கம் வராமல் போகிறதுக்கு காரணமே அந்த மொபைல் தான். டிவியை பார்க்கறது, இது எல்லாமே வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து நம்ம கண்ணை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால் பார்வை கோளாறு, இல்லைன்னா நம்மளோட நினைவாற்றலும் நிறைய போகும், மெமரியும் லாஸ் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு டிஜிட்டல் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட புத்தி கூர்மை கம்மியாகும். அந்த காலத்துலலாம் வந்து மேக்ஸ் வாத்தியாக இருக்காருன்னா அவர் என்ன பண்ணுவார்? நின்ன இடத்துல டேபிள் சொல்லுவார். 4 5 சார் 20 பார். இப்போ பசங்களை கூப்பிட்டு கேளுங்க, 4 5 சார் என்னடா தம்பின்னு கேட்டால், இருப்பா நான் கால்குலேட்டர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் எடுத்துகிட்டு வருவான். ஏன்னா நம்ம வந்து மூளைக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம உலகம் அந்த அப்படி படைச்சிருச்சு. இது பெண்மணிகள் கிட்ட இருக்கட்டும், பெண்மணிகளுக்கே இருக்கட்டும், அந்த காலத்தில் ஆட்டுகள் வச்சு அரைச்சாங்க, இந்த காலத்தில் கிரைண்டரு, இல்லை பாத்திரம் வளர்க்கறதுக்கு மேற்கொண்டு எல்லா மிஷினும் வந்துடுச்சு. அப்போது யார் வந்து சோம்பேறி? நம்ம சோம்பேறியா இல்லை ஏக்கர் சோம்பேறியா? நம்ம தான் சோம்பேறி. ஸோ நம்மளை நம்ம மாற்றிக்கணும். நம்ம சின்ன சின்ன வேலைகள் நம்மளால் முடிஞ்சது செய்யணும். நமக்கு உடல் உழைப்பே இல்லை. இப்போது ரொம்ப ஹைஃபையாக நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், முடிஞ்ச விஷயத்த நீங்கள் செய்யலாம். ஸோ எல்லாமே எங்கேருந்து பிறக்குதுன்னா நம்மக்கிட்டேருந்து தான் வருது. இந்த ஹோப்பனோபோனோ ப்ரேயரில் வந்து ஏன்னா எல்லாத்துக்கும் நான் தான் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கணும். பொறுப்பேற்றுக்கும் போது தான் நமக்கு அதுக்குண்டான வழி கிடைக்கும். இப்போ நம்ம உங்கள் வீட்டுக்காரே வந்து நாத்தனாவுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, அம்மா நீ தாம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நீ தான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பொறுப்பை ஒப்படைச்சிட்டாருன்னா நீங்கள் எண்ட் டு எண்ட் ஒரு ஆளாக இருந்து சக்கரமாக சுற்றி அதை முடிப்பீங்களா? அப்போ என்ன பொறுப்பேற்றுக்கிறப்போ உங்களுக்கு அதை எப்படி செய்யணும், என்ன செய்யணுங்கிற கவனம் வருது. அப்போ அந்த கவனம் வருது, ஈவன் இது எப்படி முடியணுங்கிறது மேற்கொண்டு நீங்கள் கவனமாக இருப்பீங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு இப்போ ஒரு விஷயம் வருது, ஒரு சேலஞ்சஸ் வருதுன்னா நம்மளால் முடியும் அப்படின்னு முதல்ல நினைக்கணும்.
இல்லை எனக்கு இவங்களால பிரச்சனை அவங்களால, எப்போவுமே மற்றவங்கள பாயிண்ட்டே பண்ணாதீங்க. முதல்ல வந்து நம்ம மற்றவங்கள வந்து யோசிக்கவே கூடாது. நம்மளுக்கு வந்தால் இன்னைக்கு வந்து இந்த ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க, இந்த ஹோம்ஒர்க்கை நான் நல்லபடியாக பண்ணணும். எனக்கு இப்போ சமைக்கிற வேலையா, சமைக்கிறத சூப்பராக பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் கவனத்தோடு நீங்கள் பண்ணணும். நீங்கள் மூச்சுங்கிறது குரு. நமக்கு வந்து நம்ம வந்து என்னன்னா தியானத்திலே பல வகையெல்லாம் சொல்கிறாங்க. கண்ணை கண்ணை திறந்து வச்சு தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஒளியை விளக்க பார்த்துக்கிட்டே தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில சில தியானங்கள் இருக்குது. ஆக மொத்தம் தியானத்தில் எதை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க? பஞ்சபூதத்தை தான் நீங்கள் போய் இது பண்ணுறீங்க. மூச்சுங்கிறது ஒரு பஞ்சபூதம் தான். அது காற்று, நிலம், நீர், ஆகாயம், காற்று. அடுத்தது என்னது, ஒன்று மறந்துட்டேன். நிலம், நிலம், நீர், ஆகாயம், காற்று, காற்று, நெருப்பு நெருப்பு நெருப்பு. நெருப்பு. ஸோ நெருப்பு. நெருப்பு, இந்த பஞ்சபூதம் தானே தியானத்துக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. இப்போ புத்தர் வந்து நமக்கு மூக்கில் வந்து போகிற காற்றை தியானம் பண்ண சொன்னார். சில பேர் நெருப்பை பார்த்துக்கிட்டு, நெருப்பு அதாவது ஒளியை பார்க்கணும் அப்படின்றாங்க. சில பேர் வந்து கண்ணை திறந்து வச்சுட்டு பண்ணுறாங்க. என்ன நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னா பஞ்சபூதத்துலேருந்து வந்த நம்ம பஞ்சபூதத்துக்கிட்ட தான் போய் சேருவோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து நம்ம மனசை வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஒரு கையாள திறமை நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஓகே. ஐ திங்க் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறம் இது ரெக்கார்டிங்கில் ஆகும். கொஷின்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அருமையா மாஸ்டர் இருக்கும். சொல்லுங்க மாஸ்டர். மாஸ்டர் மீனிங்ஃபுல் அண்ட் எக்ஸ்பெலன்ட் ஸ்பீச் மாஸ்டர். தேங்க்யூ உங்க தேங்க்யூ மாஸ்டர். எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப நல்லா. அதாவது அம்மா வந்து குழந்தை பிறந்துருச்சு, நம்ம வளர்ந்துட்டோம், அதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கணும். அதாவது நம்ம காடு கிட்ட கேக்குறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஓகே. பேரண்ட்ஸ் வந்து once நம்ம பிறந்துட்டோம், கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் உன்னை நீ தான் பாத்துக்கணும், எதுக்கு என்கிட்ட கேக்குற. அது வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு காட். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர் எல்லாமே. திரும்ப இந்த ரெக்கார்டிங் கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மத்த அடுத்தடுத்து அதாவது எக்ஸாம்பிளோட ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர். எக்ஸலன்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். அப்பெல்லாம் மாஸ்டர் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு நெகட்டிவிட்டி இருந்தா அதை எழுதி நெருப்புல வச்சு இது பண்ணா சரியாயிரும். அதுவும் ஒரு இது தானே, ஒளியில தானே நம்ம வச்சு அது கருக்கிற மாதிரி தானே. ஆமாம். அது வந்து நம்ம அது கூட நான் இன்னும் அதை கூட வேறு மாதிரி பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம டாக்டர்கிட்ட ஒரு காய்ச்சல் போகிறோம், அவர் மருந்து கொடுக்குறாரு. நம்ம போனோன்னே அந்த மருந்து சாப்பிட்டோன்னே வந்து எனக்கு உடம்பு நல்லாயிரும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் போகிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே என்ன நடக்குது, எண்ணம். நீங்கள் வந்து எண்ணம். டாக்டர் எனக்கு மருந்து கொடுத்துட்டாரு, எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. ஸோ அந்த எண்ணம் தான் குணப்படுத்தவே தவிர டாக்டரோட மருந்து குணப்படுத்தவே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. டாக்டர் கொடுக்குற இப்போ இருக்க ட்ரெண்டில் இருக்கக்கூடிய மெடிசின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் பாதிப்பு இருந்தாலும், எந்த உடல் உறுப்புகளில் பாதிப்பு இருந்தாலும் அதை சப்ரஸ் பண்ணி வைக்கும். அது ஒரு மாயை மாதிரி தான். அது மேலே போய் கால் வலி மேலே போய் ஒரு ஆயின்மெண்ட் போடுற மாதிரி தான். ஆனால் பர்மனெண்ட் ரிலீஃப் கிடையாது, டெம்பரவரி ரிலீஃபு. நீங்கள் ஒவ்வொரு மாத்திரை சாப்பிட்றதுக்கும் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதனால தான் பின்னாடி வந்து நமக்கு வந்து அது நோயாக மாறுது. அது ஒரு விதத்தில் இருக்குது. ரெண்டாவது வந்து நோய் மனதுனாலேயும் நோயை இருக்க முடியும். ஏன்னா மன எண்ணங்கள் சரியில்லைன்னா நோய் ஆட்டோமேட்டிக்காக விருந்தாவிலையில் வாழையில வச்சு இந்தா இது இருக்கு, இது கிட்னிக்கு இது சாப்பிடு, லிவருக்கு இது சாப்பிடு, அதுக்கு உனக்கு அப்பளம் பொறிச்சு தரேன். இந்த மாதிரி எல்லா உடல் உறுப்புகளையும் நம்மளே வந்து இலை போட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் மாத்திரையை கொடுத்து நம்மளே வந்து கெடுத்துக்கிறோம். நம்ம மூச்சினால் குணப்படுத்த முடியாத எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு நீங்கள் வந்து உங்களோட மனசை வந்து உங்களை மாற்றிக்கிட்டே இருக்கீங்களோ, உட்காந்து டைம் கிடைக்கிறப்ப 5 நிமிஷமா பரவாயில்ல, 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். நல்லா அந்த 5 நிமிஷம் மூச்சை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 10 நிமிஷம் ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே போதும். நம்ம இதுதான் நமக்கு மருந்தே தவிர வேறு எதுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, ஞானிகள் முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்க. நம்ம பின்னாடி உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு எப்போவுமே மனுஷன் வந்து தானாக திருந்த மாட்டான், அடி வாங்கினா தான் திருந்துவான். எவனாவது அடி கொடுக்கணும், அதை வாங்கணும், அப்போ தான் நமக்கு வந்து புத்தி வரும். இது நம்மளோட இயல்பு. அன்னைக்கு வரைக்கும் இது பண்ண. நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, ஒரு பிள்ளைங்களுக்கு மேக்ஸ் டெஸ்ட்டே இருக்குது அப்படின்னா பிள்ளைங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் ப்ரிப்பரேஷனோட உட்காந்து படிக்க மாட்டாங்க, அந்த டெஸ்ட் அன்னைக்கு உட்காந்து படிப்பாங்க. ஏன்னா அடி வாங்கணும். அடி வாங்கினாதான் புத்தி வரும் நமக்கு. ஏன்னா அதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ அது வந்து நம்ம நம்ம அது எல்லாமே பார்த்தணும். இப்போ நான் வந்து ஒரு விஷுவலைசேஷன் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். நல்ல வேளை அம்மா பார்த்தோன்னு ஞாபகம் வந்துடுச்சு. விஷுவலைசேஷன்னா என்ன அப்படின்னா அகக்காட்சி பண்ணணும், இல்லை இமேஜினேஷன் பண்ணணும் அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தியா, அந்த இன்ஜினியர் அண்டு ஹவுஸ், இதுதான் விஷுவலைசேஷன். எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் என்ன வேணுமோ ஃபஸ்ட்டு அமைதியாக உட்காருங்க. உங்களால் முடிந்தால் ஒரு நோட்டு எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத பொறுமையாக எழுதுங்க. ஒரு வாரம் கூட டைம் எடுத்துக்குங்க. நல்ல ஒரு ஸ்கிரிப்டிங் எழுதுங்க. ஸ்கிரிப்டிங் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்து கரெக்டாக இருக்கா, சென்டென்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஓன் வாய்ஸில் ரெக்கார்டிங் பண்ணுங்கள். ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த உலகத்தை டெய்லியும் மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த உலகத்தை நீங்கள் அதை போட்டு போட்டு பாருங்கள். அதை பண்ண என்ன ஆகுதுன்னா, உங்களை நீங்கள் மெருகேற்றுறீங்க. எப்படி? உங்களுக்கு பவர் கொடுக்குறீங்க. பவர் கொடுக்கும்போது அந்த உலகம் வந்து எங்கேயுமே இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்கும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து எப்படின்னா, ஒரு கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து நம்ம புற உலகத்தை பார்க்குறது தான். ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டு என்ன கேட்டாலும் உங்களுக்கு தரும். அதுக்குள்ளே போய் சேரணும். அதுக்குள்ளே போய் சேர்றதுக்கு தான் இந்த இது. ஒரு விஷயத்தை திருப்பி 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 செஞ்சால் நம்ம மைண்டில் எப்படி போய் மனப்படமாக பதியுதோ, அதே மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் திருப்பி 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 செய்யணும். இப்போ இவர் சொன்ன விஷயத்தை அகக்காட்சியில் கனவு காணுங்கன்னா அந்த அப்படியே படமாக கொண்டு வரணும். ஒரு படமே எடுத்துட்டிங்க, நம்ம மற்றவங்க எடுத்த படம்லாம் எவ்வளோ சூப்பராக பார்த்துட்டு, ரஜினி சூப்பராக நடிச்சிருக்காரு, கமல் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு, த்ரிஷா நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்கிறாங்க. என்னைக்காவது நமக்கு நம்மளே படம் எடுத்திருக்கோமா? அதை எடுங்க முதல்ல. யூ ஆர் த கிரியேட்டர், யூ ஆர் த டைரக்டர், யூ ஆர் த மியூசிஷியன். எல்லாமே நீங்களே எடுங்க. உங்களுக்கு படத்தை, உங்களோட ஓன் படத்தை நீங்கள் எடுத்து அந்த ஓன் படத்தை திருப்பி 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 பாருங்கள். எத்தனை தடவை வேணாலும் பாருங்கள். அப்போ பார்க்கும்போது என்னாகும், அந்த படம் ஒரு நாள் நடக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, என்னோடய வாழ்க்கையில் நடந்த மிராக்கள் எப்படின்னா, இப்போ இது வந்து நான் இதுக்கு எந்த மெடிடேஷனும் பண்ணலை, இதுவும் பண்ணல. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே வந்து எனக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ரெயினராக வரணும், ஒரு பெரிய கம்பெனியில் போய் ட்ரைனிங் ஃபீல்டில் உட்காரணும். என்ன நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் டெவலப்மெண்ட்டில் போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துச்சு. ஆனால் அதை நான் வந்து மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டேன். ஒரு சீடாக இருந்தது. முதல்ல உங்கள் சீடாக போடணும், விதையாக போடணும். விதையாக போட்டு செடியாக போட்டு மரமாக வருது அப்படின்னா அது வரைக்கும் பொறுமை அவசியம். நமக்கு தான் பொறுமையே கிடையாது. இன்றைக்கி போட்டால் நாளைக்கு டெலிவரி ஆகணும். ஆனால் கடவுள் வந்து இந்த ப்ரெக்னென்சி கூட 10 மாதங்கிறத ஷார்ட்கட் பண்ணி 5 மாதம் கொண்டு வந்துட்டாருன்னா அது முடியுமா? முடியாது. ஸோ இயற்கை கிட்ட நம்ம விளையாட முடியாது எந்த ஒரு விஷயத்தையும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரியா இல்லை ஆப்ரேஷன் பண்ணுமான்னு மக்கள் எதை விரும்புகிறாங்க? எனக்கு பெயின் வரக்கூடாது, பெயின் வரக்கூடாது. ஏன்னா பெயினை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் நம்ம இல்லை. ஏன்னா நமக்கு வந்து எப்போவுமே வந்து இன்ஸ்டன்ட் ஃபுட்டு சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க. இப்போ கடைக்கு போனோமா 10 நிமிஷம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா ஓகே எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வரும். இதெல்லாம் யார் க்ரியேட் பண்ண? நான் வந்து உன்னை விஞ்ஞானம் க்ரியேட் பண்ண சொன்னேன்னா, நான் வந்து உங்களை விஞ்ஞானத்தில் வளர்த்துங்க அப்படின்னா மனித வளர்ச்சி எங்கே இருக்குது? இப்போ மனித வளர்ச்சி எங்கே இருக்குது? மனித வளர்ச்சியை பற்றி யார் கவலைப்படுறாங்க? புரியுதா மாஸ்டர்ஸ்? மனித வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதனுக்கு என்ன தேவை, மனிதனோட விஷயத்துக்கு வந்து யாருமே கவனம் கொடுக்கறதில்ல. ஆனால் நம்ம தான் நமக்கு கவனம் கொடுத்துக்கணும். எப்படி அம்மா வளர்த்து விடுறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம தான் பொறுப்புங்கிற மாதிரி நம்மளை பற்றி நம்ம கேர் பண்ணணும். நம்ம அழகா இல்லையா, நம்மளை அழகா வச்சுக்கணும். புற அழகும் முக்கியம், வெளி அழகும் முக்கியம். நாம முதல்ல நம்பணும் மாஸ்டர். அப்படின்னா தான் அடுத்தவங்க அதை நம்புவாங்க. நீங்க அழகான வார்த்தை பேசினாவே அழகாயிடுவீங்க. எல்லாருமே சரி, நம்ம வார்த்தை, எண்ணம், செயல், சொற்கள், நினைவு எல்லாமே அழகாக இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக யுவர் ஃபேஸ் வில் க்ளோரி. நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்க முடியும். உங்களுக்குள்ளே ஒரு சாந்தம் வந்துருச்சு, உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துருச்சு, உள்ள அளவில் வந்து சந்தோஷத்தை இருக்குது அப்படின்னா வெளியழகே ரொம்ப அழகாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஃபேஷியல் க்ரீம் போட்டு அப்படியே அழகாக ப்ரைடல் மேக்கப் மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா மாஸ்டர்? கஷ்டமே வரும்போது கூட இந்த கஷ்டங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. கஷ்டங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. ட்ரை பண்ணணும். இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. இப்போ வந்து ஹொப்பனப்போனில் வந்து நம்ம இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் கஷ்டங்கிற வார்த்தை சொல்லிட்டாங்க மாஸ்டர். அது கூட யூனிவர்ஸ் எனக்கு எடுத்து கொடுக்குது பாருங்க. கஷ்டங்கிற வார்த்தை, கஷ்டங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டு. ஓகே, அதை நான் சொல்லிட்டேன், மறந்து போய் சொல்லிட்டேன். நம்ம என்ன பண்ணணும்னா அதை கேன்சல்னு 2 வாட்டி சொல்லணும்.
கேன்சல் cancel. கேன்சல்னு சொன்னோன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகாது, ஆழ்மனத்தில் போய் பதியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எதையாவது ஒன்று பதிய வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த குப்பையை சேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த குப்பையை சேர்க்கணுங்க, அந்த பதிவுகள் வந்து குப்பையாகிறதும் அது வந்து நல்லா மக்கி வேறாகி ஸ்ட்ராங்காக வர்றதும் நீங்கள் எடுத்துக்கூடிய பாடம் தான். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. சரியா? கர்மாங்கிறது நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லி நம்மளை பயமுறுத்துறாங்க. ஸோ கர்மாங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அது வந்து ஜஸ்ட் நம்மளோட நினைவுகளை க்ளீன் பண்ணுறது தான், அவ்வளோதான், சிம்பிள். நம்ம வந்து எப்போ க்ளீன் ஆகும், ஏன் க்ளீன் ஆகும், இப்படி சொன்னால் க்ளீன் ஆகுமா, அப்படி சொன்னால் க்ளீன் ஆகுமா, இல்லை, ஆத்மாத்மா சொல்லுங்கள் க்ளீன் ஆகும். எதுவுமே சரி. அப்போது இதுதான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது மாஸ்டர்ஸ். வாழ்க்கை வந்து வாழ்வதற்கே, அதுவும் சந்தோஷமாக சிறப்பாக எந்த ஒரு இது இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கணுமே தவிர வேறு யாருமே தீர்மானிக்க போகிறது கிடையாது. ஓகேவா மாஸ்டர்ஸ்?